Welcome to Math Talk 23. Today we are going to learn Chapter 3 Algebra Exercise 3.2. இதில் வந்து first question, find the GCD of the given polynomials. You have to find the GCD. Firstல வந்து 1 and 2 அப்போ பார்த்தோம், இப்போ 3 and 4 பார்க்குறோம். ஸோ இதில் வந்து third question, 3x to the power 4 plus 6x cube minus 12x square minus 24x. இதை ஃபஸ்ட் இதை p of xன்னு வச்சுக்கிறோம், செகண்ட் இதை g of xன்னு வைக்கிறோம். இல்லை நல்லா பாருங்கள், எல்லாத்துலேயுமே 3, 6, 12, 24. ஸோ இது எல்லாமே 2 டேபிள்ஸில் போகும். அதுக்கடுத்து 3ல பாருங்கள், நெக்ஸ்ட் எல்லாமே 3லேயும் போகுது, அதனால் 3. அப்புறம் எல்லாத்துலேயுமே எக்ஸ் வந்து கடைசி இதில் வரைக்கும் ஒரு எக்ஸ் இருக்குது, அதனால் 3xஐ வெளில எடுத்துடுறோம். ஸோ இந்த இடத்துல அப்போ 3xஐ வெளில எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல இந்த x to the power 4ல் ஒரு எக்ஸை எடுத்தோம்னா x to the power 3, தட் இஸ் x cube. அது உங்களுக்கு ஈஸியாக பண்ண தெரியும்ல இந்த கால்குலேஷன்ஸ்லாம். ஸோ 3 எது காமனாக எடுக்கணுமோ அது காமனாக எடுத்துருங்க. ஸோ 3x. அடுத்து g of xல பாருங்கள், 4, 14, 8, 8. 4ல் போதா பாருங்கள், 4ல் வந்து 14 வராது, அதனால் காமனாக 2, எல்லாமே ஈவன் நம்ம சொன்னால் 2ல் எடுத்திருக்கோம். அதேமாதிரி எக்ஸ் லாஸ்ட்டில் வரைக்கும் இருக்குது, ஸோ எக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம 3xும் 2xக்கும் ஜிசிடி பார்க்கணும். ஸோ ஜிசிடி ஆஃப் 3x அண்ட் 2x என்னது, ரெண்டு காமனாக என்ன இருக்குது, எக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். அடுத்தது g of x divided by p of x. ரெண்டுமே க்யூப் இருக்குது, ஆனால் எது பாருங்கள் 2x க்யூப். யூஸ்வலாக g of x divided by p of x தான் வரும். ஸோ p of x பாருங்கள் x க்யூபு, இது 2x க்யூப், அதனால் நான் இதை எடுத்து உள்ளே போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன இது பண்ணணும், 2x க்யூப் டிவைடட் பை x க்யூப். ஸோ x க்யூப் கேன்சல் ஆகிடும், அப்போ 2 வரும். அப்போ 2 இங்கத்தில் எழுதணும். 2ஆல் எழுதணும்னா இது எல்லாமே மல்டிப்ளை பை 2. ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் க்யூப் என்னது, 2x க்யூப். இது வந்து ப்ளஸில் இருந்ததுன்னா இதில் இருக்கிற எல்லா சைனும் அப்படியே தான் வரும். ஃபஸ்ட்டு சைனை போட்டுக்கோங்க. அடுத்தது 2 2s are 4, 4x ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு 4, 8, ஸோ 8x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு 8, 16. அதுக்கடுத்து நம்ம சைனை சேஞ்ச் பண்ணோம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், இது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா +7 -4 அப்படி போட்டு பாருங்கள். அப்போ என்ன வரும், ஆன்சர் வந்து 3 வரும். ஸோ 3x ஸ்கொயர். இங்கே ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ 8 + 4 என்னது 12, ப்ளஸ் 12x. அதுக்கடுத்து இங்கே என்னது +16 -4, அப்போ என்னது +16, அப்போ +12 வரும். ஸோ அடுத்தது இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே க்யூப் இருக்கனால இதை ஒரு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு அடுத்து நம்ம இதை எடுத்து எழுதணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 12. ஸோ இது நல்லா பாருங்கள், எல்லாமே 3 வந்து இதில் வந்து காமனாக இருக்குது. ஸோ 3ஐ வெளில எடுத்துரும். 3ஐ வெளில எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன வரும், இது 4x ப்ளஸ் 4. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இன்னும் என்ன டிவைட் பண்ணணும், அடுத்தது எதை உள்ளே போடணும், இந்த நம்பரை உள்ளே போடணும். இது இருக்குது. ஸோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8. ஸோ இதை போடுறோம். இந்த இடத்துல இந்த இதை வெளில போடணும். நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் பாருங்கள், இது தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் நம்பர் என்னது, எக்ஸ் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வரும், ஆன்சர் எக்ஸ். இது வந்து நேரம் மைனஸ் பண்ணுங்கள், இல்லை கேன்சல் பண்ணுங்கள், இல்லை எக்ஸ்ன்ட்டு இதை போட்டாலும் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ். ஸோ இது வந்து ப்ளஸ் இருக்கிறனால இங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போடணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 4x என்னது 4x ஸ்கொயர். அடுத்தது இங்கே ப்ளஸில் இருக்குது, இதுவும் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், ப்ளஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு 4, 4x. சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ண பிறகு எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆகிடும். அடுத்தது வந்து +2 -4, அப்போ மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் -4x ப்ளஸ் 4x மைனஸ் 4x. ஸோ இந்த சைனை மறைச்சிக்கோங்க. -4x -4x இருந்தது -8x. இந்த -8 அப்படியே எடுத்து எழுதிடணும். அதுக்கு அடுத்தது -2x ஸ்கொயர் டிவைடட் பை என்ன வரணும், டிவைடட் பை என்ன இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர், -2x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து -2 வரணும். ஸோ -2 இங்கே எழுதுகிறோம். இப்போது வந்து மைனஸில் இருக்கும்போது முதல்ல சைனை மல்டிப்ளை பண்ணி போடணும். இங்கே ப்ளஸ்லலாம் இருக்கும்போது இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே போட்டோம். இப்போ -2 வருது, அப்போ வந்து -2x ஸ்கொயர். அதுக்கடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு 4, 8x. அதுக்கடுத்து பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு 4, 8. இப்போ நம்ம சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம்
ப்ளஸ் ஆகிடும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு 0 வந்துச்சுன்னா அப்போ GCD இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல ஒரு எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், GCD எக்ஸு, அப்புறம் ப்ராக்கெட்டில் இப்போ நம்மளுக்கு 0 வந்தனால இதுதான் GCD. ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் இது வந்து P of x, செகண்ட் வந்து G of x. ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணுறோம்? 3 3 3 3 இருக்குது. ஸோ 3 காமனாக எடுக்கணும். இந்த இடத்துல எக்ஸ் எதுவும் இல்லை, வெறும் கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. அதனால் நம்ம 3 தான் காமனாக எடுத்தால் x³ + x² + x + 1 வரும். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 6 12 6 12. அப்போ 6 காமனாக இருக்குது. 6 வெளில எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டில் போட்டுரும். இப்போ நம்ம GCD ஆஃப் 3 and 6 பார்க்கணும். 3 and 6 எப்படி பார்க்குறது? GCD பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 வருது. அப்போ இதுக்கு அடுத்து நம்ம ஃபர்தராக பண்ண முடியாது. ஸோ GCD வந்து என்னது? 3. இதை வந்து கடைசியில் நம்ம ஆன்சரோட இதையும் நம்ம ஆட் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும். x வந்து x³ + 2x² + x + 1. ஸோ P of x வந்து x³. ஸோ ஃபஸ்ட் இதை என்ன பண்ணணும்? x³ / x³. ஃபஸ்ட் இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கேன்சல் பண்ணால் 1 வரும். ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணணும்? இதில் 1ஆல் பண்ணணும். கொஸ்டின் 3x³ + 3x² + 3x + 3. இது வந்து ஃபஸ்ட் இது P of x, செகண்ட் வந்து G of x. ஸோ ஃபஸ்ட் இதில் பாருங்கள் 3 3 3ன்னு எல்லாமே இருக்குது. இங்கே x இல்லை, 3 தான் கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. அப்போ 3 மட்டும் தான் நம்ம காமனாக எடுக்கணும். இது வரைக்கும் இருந்தனா மட்டும் நம்ம 3 எக்ஸ் எடுக்கலாம். ஆனால் 3 இருக்கிறனால எது காமனாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ 3 காமனாக எடுத்தால் இந்த ஈக்குவேஷன்ஸ் வரும், இந்த எக்ஸ்பிரஷன் வரும். அடுத்து G of x, இதில் பாருங்கள் 6 12 6 12. அப்போ 6 காமனாக எடுத்தால் நெக்ஸ்ட் இந்த இது வரும். இப்போ இதுக்கு GCD பார்க்கணும். வெளில எடுத்த ரெண்டுத்துக்கும் 3 and 6. 3 and 6க்கு GCD இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் போடுங்க. 1 and 2. இதுக்கப்புறம் என்ன வரும்? காமனாக எதுலேயும் வராது. அப்போ என்ன? GCD வந்து 3. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் G of x / P of x. ஸோ இங்கே ரெண்டுமே x³ ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ x³ ஃபஸ்ட் இது என்னது? x³ / x³. அப்போ இது வந்து என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 மட்டும்தான் வரும். ஸோ அந்த 1 வந்து இல்லை போடணும். 1 இங்கே போடணும். ஸோ 1ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ப்ளஸ் இருக்கனால அப்படியே எல்லாமே எழுதிடணும். ஸோ x³ + x² + x + 1. ஸோ இன்னும் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இது கேன்சல் ஆகிடும். 2x + 2x - x². இது வந்து 1 ஒன்றுமே இல்லைன்னா 1 வச்சுக்கோம். ஸோ +2 - 1 என்ன வரும்? x² + இது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 0x, அப்புறம் இதில் வந்து +1. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0x வந்து எடுக்க வேண்டாம். ஸோ ஈக்குவல் டு x² + 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை என்னது? இந்த இதை எடுத்து நம்ம உள்ளே போடணும். x³ + x² + x + 1. இந்த இடத்துல x² + 1. ஸோ ஃபஸ்ட் என்னது? x³ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? x³ / இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு x². ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? x. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். இது ப்ளஸ் எக்ஸுனால அப்படியே பண்ணால் போதும். ஸோ x × x² x³. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? x² இருக்குது. இங்கே x² இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதணும்? +0 x². அடுத்தது x × 1 x + x. சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். இது வந்து என்ன வரும்? x². 1x² + 0x² என்ன? -0x² என்னது? x². ஸோ +x - x கேன்சல் ஆகிடும். ஸோ x² + 1. நெக்ஸ்ட் வந்து என்னது? x² / இதோட பவர், இந்த பவர் என்னது? x². ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது இது தான் இருக்கும். ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. ஸோ +1. +1னா அப்படியே அதோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × x², 1 × 1 1. நவ் சேஞ்ச் த சைன். ஸோ +x² - x² கேன்சல் ஆகிடும். +1 - 1 0 ஆகிடும். ஸோ 0 ஆகிடுச்சுன்னா என்னது? இதுதான் இந்த GCD. ஸோ GCD இஸ் ஈக்குவல் டு x² + 1. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த 3யும் ஆட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு 3 ப்ராக்கெட்டில் x² + 1 இஸ் த GCD. ஸோ எல்லா சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல்.